இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் வித் டேட்டா செட்ஸ் லைக் இமெயில் டேட்டா செட்ஸ். ஸோ இமெயில் டேட்டா செட் வந்து நம்ம வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது டேட்டா செட் கூகுளில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் சிஎஸ்வி ஃபைல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இல்லைனா சிம்பிளர் மெத்தட் வந்து நம்ம ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம ஒரு டேபிள் டைப் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்து இமெயில் கொடுக்குறதுனால சம் நேம் தேவைப்படலாம், ஏஜ் தேவைப்படலாம், இமெயில் தேவைப்படலாம், அட்ரஸ் தேவைப்படலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து ஃபைல் சேவ் ஆஸ்ன்னு கொடுக்குற இடத்துல சேவ் ஆஸ் டைப்பில் வந்து சிஎஸ்வின்னு கொடுக்கணும். email.csvன்னு ஒரு ஃபைலை வந்து நம்ம வந்து read_csvன்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணது எங்கே சேவ் ஆகும்னா email_data அப்படின்னு சேவ் ஆகும். ஸோ இந்த email_dataவில் அந்த ஹெட்னா ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணும். டிஸ்கிரைப்னா அதை பற்றி ஒரு சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி இஸ் நல் ஆஃப் ஏதாவது எம்டி ஃபீல்டு இருக்கான்னு செக் பண்ணும். காலம்ஸ் வந்து அந்த வேல்யூ வந்து காலம் வேல்யூஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமும் இமெயிலும் என்னோட இமெயில் data.columnsல இருந்துச்சுன்னா அதை பிரிண்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு. இப்போ இதில் வந்து இமெயில் டேட்டாக்குள்ளே ஃபஸ்ட்டு நேமும் இமெயிலும் ஹெட் ஆஃப்னா ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும்.